வழிகாட்டி. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டி. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் மாரடைப்பால் காலமாயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அவரை பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், என்னடா இப்படியும் ஒரு மனிதர் இருந்திருக்காரா அப்படின்ற மாதிரி தான், வியக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் தன்னுடைய சின்ன வயசுலேயே ஊரில் இருந்து, அதாவது கோயம்புத்தூர் அவருடைய நேட்டிவ் பிளேஸு, அவரும் டைரக்டர் சுந்தர்ராஜனும் கிளாஸ்மேட்ஸு. இவங்க எல்லாமே 2 பேரும் ஒன்றா தான் சென்னைக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் வந்த புதுசில் தேனாம்பேட்டில் தங்கியிருக்காங்களே தவிர இவங்க யார்கிட்டையுமே உதவி இயக்குனர்களாக போய் முதல்ல சேரலை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு கதாசிரியர் தூயவன் சொல்லிட்டு அவருடைய ஒரு இன்ட்ரடக்ஷனால் அவர் கொண்டு போய் பாரதி ராஜாக்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்றப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு கலைத்துறைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் மாறி போய் ஒரே ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னுனையும் பாரதி ராஜா சார்கிட்ட இவர் போய் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணுறாரு. தன்னுடைய முழுக்க ஒரு விஷயத்தை தன்கிட்ட எது அடுத்தவங்கள்டெல்லாம் எது இல்லையோ அது தான்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரை மாதிரி கதை வசனமுக்கும் சரி, ஸ்க்ரீன் பிளே சொல்கிறதுக்கும் சரி வேறு ஆட்களே கிடையாது. தனக்குன்னு தனி முத்திரை பயிற்சியவர் இந்த பாக்கியராஜ். பாரதி ராஜா சார்கிட்டே எவ்வளோ அசிஸ்டண்ட் இருந்தால் கூட பாக்கியராஜுக்குன்னு ஒரு தனி இடத்த பாரதி ராஜா வச்சுருந்துருக்காரு. அது முதல் படத்துலேயே, அதாவது 16 வயதுலேயே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ரஜினிகாந்த் சார் சொல்கிறப்பயே கூட எனக்கு ஒவ்வொரு டைலாக் சொல்லி கொடுக்குறப்போ பாக்கியராஜ் சார் இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார் அப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி மறைந்த நடிகர் ராஜேஷ் தன்னுடைய படம் கன்னி பருவத்திலேன்ற ஒரு படத்தில் நடித்தார். முதல் படம் 1978 ராஜ்கண்ணு அவர் ப்ரொடியூசரில் அந்த 16 வயதில் படம் எடுத்தார் இல்லையா, அந்த தயாரிப்பாளர் அவர் எடுத்த படம் தான் அந்த கன்னி பருவத்தில். அதில் வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் நடிச்சிருப்பார். அது ஒரு வில்லன் கேரக்டர் அதில். ஆனால் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவருடைய நடிப்பு. பாக்கியராஜுக்கும் ராஜேஷ்க்கும் உள்ள நட்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சிறந்த நட்பு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துலேருந்து எல்லாருடைய நட்பும் அப்படி இருந்த ஒரு நட்புலேயும் பாக்கியராஜ் சார் ரொம்ப ஒரு பாசத்தோடு பழகக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த காலத்திலேயே ஹிந்தி ஃபீல்டுக்கெலாம் போயிட்டு டைரக்ட் பண்ணவர், ஹிந்தியே தெரியாமல் பட் ஹிந்தியிலே கலக்கின ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் பாக்கியராஜ் சாரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்தோட கதாநாயகன் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு சண்டை செய்ய தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், பாட்டு பாட தெரியணும், ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கணும், நல்லா சக்கச்சவேன் கலராக இருக்கணும், அப்படி இப்படிலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா. இதெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு காமெடியன் மாதிரி இருக்கிற ஒருத்தன் கூட கதாநாயகனாக வரலாம் அப்படின்றத கொண்டு வந்ததே இந்த பாக்கியராஜ் சார் தான். ஏன்னா தன்னுடைய படத்தில் எல்லாத்துலேயுமே கதாநாயகன் மாதிரி இல்லாமல் அடி வாங்குற மாதிரி சீனாக இருப்பார், ஒரு கோலத்தனமாக இருப்பார், ஒரு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருப்பார், கேரக்டராக இருப்பார். ஆனால் அந்த படத்தில் அவர் தான் கதாநாயகனாக கடைசியில் முடிப்பார். அந்தளவுக்கு ஒரு ஏமாந்த சோனகிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டராக இருப்பார். இருந்தாலும் அந்த படத்துக்கு என்ன தேவை, கதைக்கு என்ன தேவை, அந்த மாதிரி கலகலப்பாக சீன் பை சீன். அதில் ஒரு முறை சொல்லியிருக்காங்க, ஏவிஎம் சரவணன் சார் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போயே கதை டிஸ்கஷனில் சொல்கிறப்ப இவர் சொல்லிட்டாராம், இல்லை நான் நார்மலாக ஏவிஎம்க்கு போய் அங்கே கதை சொல்கிறது தான் வழக்கம் எல்லாருமே. ஆனால் பாக்கியராஜ் சார் மட்டும் என்ன சொல்லிட்டாராம், இல்லை சார், நீங்கள் பண்ணதாக இருந்தால் நீங்கள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னுட்டாராம். என்ன காரணம் அப்படின்னா, அப்போ கூட சரவணன் சாருக்கு கொஞ்சம், ஏவிஎம் சரவணனுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன அதிர்ச்சி, என்னடா அது நம்ம கூப்பிட்ருக்காரு, நம்ம போகணுமா அவரை நோக்கி அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் ஒரு கலைஞன், அப்போது நம்ம மரியாதை கொடுக்கணும், போகலாம் அப்படின்னு போனாராம். அப்போ அவர் சொன்னார், இல்லை சார், நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா நீங்கள் என் கதையை கேட்பீங்க, பாதி நடுவில் வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை பலு இருக்கும், அப்போது இதனுடைய கவனக்குறைவு போயிடும் கேட்கறதில்ல, அதனால தான் உங்களை நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டஸ்ட்ரெச்சு 3 மணி நேரம் அந்த கதையை சொல்லி முடித்தாராம். சொன்னோன்னே தான் ஏவிஎம் சரவணன் சார்க்கு, அவர் பெரிய ஜீனியஸ். அவர் பல ஹிந்தி படங்களை பார்த்து பல படங்களை இங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஏவிஎம் நிறுவனம் பல வெற்றி படங்கள் பண்ணியிருக்கு இல்லையா. இந்த முந்தானை முடிச்சு படத்து கதையை அங்கே தான் கேட்டாங்களாம். அங்கே கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரேம் பை ஃப்ரேம்
இன்ச்சு கூட அப்படி நகர விடாம அந்த அளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் கதையை சொல்லி முடிச்சாராம் பாக்கியராஜ் சார். அப்படின்னு தான் ரொம்ப திருப்தி ஆகிட்டு இந்த படத்தை உடனே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முந்தானி முடிச்சு பண்ணாங்க. அதுவும் பயங்கரமான ஹிட் ஆச்சு. அந்த படத்தை பார்த்த எம்ஜிஆரே பாக்கியராஜ் மேலே ரொம்ப ஒரு மரியாதை, ரொம்ப இது. கடைசியில் எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதாவது அரசியல் வாரிசுன்றது வேற, கலை உலக வாரிசு பாக்கியராஜ் அப்படின்றத வந்து எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அதை பாக்கியராஜ் சாருமே நிறைய தன்னுடைய பேட்டிகளில் அங்கங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அன்றைய ஊடகங்களையும் நிறைய இடத்துல வந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு நட்பு, ஒரு இடத்துல பாசத்தை கொண்டவர், அதை அன்பை பெற்றவர் அப்படின்றது பாக்கியராஜ் சாரை சொல்லலாம். அதே மாதிரி எம்ஜிஆர் கடைசியாக நடித்து அண்ணா நீ என் தெய்வம்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியாமே போயிடுச்சு. அந்த படத்தை பாக்கியராஜ் சார் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் மாதிரி பண்ணி அவசர போலீஸ் 100ன்னு சொல்லி உருவாக்கி அதை கொண்டு வந்து பண்ணாங்க. அது எம்ஜிஆர் மீது வச்சுருந்த ஒரு பாசத்தை காட்டுது. இது மட்டும் இல்லை, அவருடைய படத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சாதாரண ஒரு கேரக்டராக இருக்கும், ஏமாந்து போன ஒரு கேரக்டராக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு குணச்சித்திர பாத்திரத்தில் நடித்து ஒரு கருத்தை சமூகத்துக்கு சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர், நடிகர், கதாசிரியர், எல்லா விஷயமுமே சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பொறுத்த வரைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்படி வந்தோம்னு வைங்களேன், இந்த முருங்கைக்கான்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, இன்றைக்கி கூட மார்க்கெட்டுக்கு போனால் அந்த முருங்கைக்காவை பார்த்தோமே மார்க்கெட்டுக்குள்ள ஒரு 100 பேர் போனாங்கன்னா 80 பேர் சொல்கிறது முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்காய் கீரை அப்படின்ட்டு அவர் அந்த முந்தானை முடிச்சு படத்தில் வச்சார பாருங்க, அந்த கேரக்டர் ஞாபகம் வந்துடும். அதை வச்சு எல்லாத்துக்குமே தன்னால் ஒரு சிரிப்பு வந்துடும். அவ்வளோ ஒரு விசேஷ குணம் கொண்ட முருங்கைக்காயை உலகத்துக்கு எடுத்து சொன்ன ஒரு பாக்கியராஜ் சார் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அவருடைய சீன்ஸ் எல்லாமே, இவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்ச் டைலாக் ஆகட்டும், சீன் ஆகட்டும், அந்த மாதிரி வந்தது தான். இவர் தன்னுடைய குருநாதர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார் அப்படின்றத வந்து சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. சென்ற வாரம் தான் அவருடைய குருநாதர் பாரதி ராஜா சார் இறந்தார். அதுக்கும் போயிட்டு வந்து எல்லாம் வந்தார். அதே போல் இவருடைய சிஷியர்கள் அப்படின்னு சொல்லி போனோம்னா பாண்டியராஜன், பார்த்திபன், இந்த மாதிரி நிறைய ஜிஎம் குமார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் இல்லை, ஒரு முறை வந்து பார்த்திபன் சார் வந்து அவருக்காக ஒரு விழா எடுத்து என்னுடைய குருநாதருக்கு அப்படின்னு சொல்லி காணிக்கன்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக செய்தார். அப்போ செய்கிறப்போ பாரதி ராஜா சாரே வந்து வாழ்த்தி பேசிட்டு அப்போ சொன்னார், பாக்கியராஜுக்கு கிடைச்ச அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப அற்புதமான அசிஸ்டன்ஸு, இந்த விழா எடுத்திருக்காங்க, எனக்கே அதை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல சொன்னார். அப்போது பாக்கியராஜ் மேலே வச்சுருந்த ஒரு எவ்வளோ பெரிய மரியாதை, மதிப்பு அப்படின்றத இதை வந்து பல இடங்களில் பார்த்திபன் சார், நடிகரும் டைரக்டருமான பார்த்திபன் சாரே சொல்லியிருக்காரு. நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட வந்து டைரெக்டாக பேச முடியாது, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நான் பாட்டு வந்துடுவேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, எனக்கும் என்னுடைய டைரக்டருக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருப்பாங்க. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து எப்பயுமே காலத்தால் வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு இடத்துல கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் பாக்கியராஜ் சாருக்குன்னு சொல்லி தனி ஒரு இடம். சாதாரணமாக அதான் சொன்னேன், எல்லாமே கதாநாயகர்களாக ஸ்மார்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு கண்ணாடி போட்டுகிட்டே ஒரு சாதாரண ஒரு கேரக்டராக அந்த 7 நாட்கள் ஆகட்டும், கன்னிப்பருவத்தில் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய படங்கள் முதல்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே சினிமா உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பாரதி ராஜா சார் தான். ஒரு இயக்குனரை கொண்டு வந்து நடிக்க வச்சது. அதே மாதிரி அவருமே கடைசி வரைக்கும் தன்னுடைய கேள்வி ஞானம், சொல்ஞானம், ஆற்றல் எல்லாத்தையுமே வச்சு மிக சிறந்த அளவில் போனவர். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எழுத்து உலகில் கூட அவர் தன்னுக்குன்னு ஒரு பாணியை கடைப்பிடிச்சார். பாக்கியான்னு ஒரு புக்கை ஆரம்பித்தார். அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி பதில். அந்த கேள்வி பதிலில் 1008 கேள்விகள் ஒவ்வொரு வாரமும் பிரசுரம் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ பாக்கியா வருதுன்னு. அந்த பாக்கியாவில் ஒருத்தர் ஒரு சின்ன கேள்வி கேட்பார். அந்த மாதிரி, சார் நான் வந்து இந்த விஷயத்தை செய்யலான் இருக்கேன், அதை இப்போ செய்வா இல்லை 2 வருஷம் கழித்து செய்வா அப்படின்னு கேட்குறாருன்னா அதுக்கு ஒரு குட்டி கதையை போட்டு ஒரு விளக்கமாக எழுதுவார். அந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுதான் அவருடைய பஞ்சு, அவருடைய நாட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதற்காகவே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு வாசகர்கள் கோடானிக்கோட பேர், லட்சக்கணக்கான கோடானிக்கோட பேர் அவங்க பின்னாடி இருந்தாங்க. அதில் தொடர்லாம் நிறைய எக்கச்சக்கமான தொடர். மனவை பொன்மாணிக்கம் எழுதின ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரை அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா பற்றி எழுதியிருப்பாங்க. 8வது வல்லன்னு சொல்லி எம்ஜிஆரை பற்றி எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே அங்கே அந்த பாக்கியராஜ் சார் தன்னுடைய அசிஸ்டன்ட்க்கு எல்லாமே இடம் கொடுத்து நீங்கள் எழுதுங்கப்பா அப்படின்னு ஊக்குவிச்சு, அதனால தான் அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி அவரை பார்த்துட்டு வியந்துன்னு மட்டும் இல்லை, அவருடைய அன்புக்கு அடிமையாகி நிற்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ பேருக்கும் அவருடைய
ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோ நல்ல குணங்கள் தான். அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா நல்லபடியாக இறைவனடி சாந்தி அடையட்டும் அப்படின்னு அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாத்துக்கும் அவர் நல்ல குருவாகவும் இருந்திருக்காரு, நல்ல சிஷியனாகவும் இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஆத்மா இளைப்பாறட்டும், அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும்.